கோடிங் டீகோடிங் சால்வ் பண்ணியிருப்பீங்க. எல்லோரும் சால்வ் பண்ணிட்டீங்களா? நீங்களே சொல்லிடுங்க, இதெல்லாம் எனக்கு போர் அடிக்குது. ஏதாவது சொல்லுங்கள், அதில் ஆன்சர் ஏதாவது வேறவங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் மட்டும் நான் சால்வ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டுக்கு என்னது? பியா? சரி, ரைட். இதில் என்ன பண்ணியிருக்கானுங்க? அடுத்தடுத்த லெட்டரா? பிக்கு அப்புறம் கியூவா? அந்த மாதிரி. ரைட். ஓகே. அப்போ எஃப்க்கு அப்புறம் என்ன வரும்? எஃப்ஜி. ரைட். இது மாதிரி வரும்பொழுது மூணாவது லெட்ரு வரும்பொழுது, மூணாவது லெட்ரு இப்போ என்ன, இங்கே ஒரு எண் இருக்குது. இப்போ இவங்க 2 பேருக்கு தான் காம்படிஷன். இவங்க 2 பேரையும் அடிச்சிடணும். எப்பயுமே எல்லாத்தையும் வச்சிங்கன்னா தப்பு பண்ணிடுவோம். போக போக என்ன ஆகுது? ஒருத்தர் இல்லை இது வராது கன்ஃபார்மாக, மூணாவது லெட்டர் எண்ணு தான் வரணும், இங்கே மூணாவது எண்ணு வரல, அப்போ அது 2 அடிச்சிடுங்க. அதோட முடிஞ்சிச்சு. 50% தாண்டிட்டீங்க. அடுத்து போடுங்க. பி வருது, அடுத்து டி. பியா? வியோட அதோட நிறுத்திக்க வேண்டியது தான். அடுத்த லெட்டருக்கு போகவே வேண்டாம். அடுத்து இது என்ன பண்ணியிருக்கான்? சியா? கரெக்டாக எல்லாத்துக்கும்? ஓ, இதுலேருந்து எடுத்துருக்கானா? ஓ, ரைட். போட்டுக்கு 3, பிக்கு வந்து 3யா, ஓவுக்கு வந்துட்டு 5வா? வெரி குட். அந்த மாதிரி குட். அடுத்தது 32வா? எப்படி? எத்தனாவது லெட்டராக வருதா? 4, 1 அந்த மாதிரியா? ரைட், குட். இது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. அடுத்தது இதை என்ன பண்ணியிருக்கானுங்க? இதுக்கு என்ன ஆன்சரு? பியா? ரைட். என்ன பண்ணியிருக்கான்? ரைட், குட். +2 -1 +2 -1 குட். அவ்வளோதான். ஜங்ஷன் இது அதில் உள்ளே மாற்றி போட்டிருக்கான், பார்த்தோன்னே தெரியுது. ஆமாவா? பாதியாக பிரிச்சிருக்கானா? ரிவர்ஸில் எழுதியிருக்கான். ரைட், குட். பார்த்தாவே தெரிஞ்சிடும் அதை வச்சு. அப்போ என்ன ஆன்சரு? சி. அடுத்தது பேட்டு கேட்டு. என்ன பண்ணியிருக்கான்? பி மட்டும் மாற்றிருக்கானா? ஓ, இங்கேயா? சரி சரி, நம்பர் ஆட் பண்ணி போட்டிருக்கோம். கேட்டு 24. அப்போ பால் என்னது? வெரி குட். அடுத்தது ஆன்சர் என்ன? 2 அப்புறம் 4வது லெட்டர் அப்புறம் 6வது. வெரி குட். அடுத்தது இது ஆன்சர் போட்டிங்களா? என்ன கேட்குறான்? ஹேபிட்டுக்கும் அவாய்டுக்கும் என்ன வருது ஆன்சரு? இதுவா? ஓகேவா? டவுட் இருக்காது வந்துட்டு சால்வ் பண்ணவங்களுக்கு? கார்த்தி சால்வ் பண்ணிங்களா? இதுவே டெஸ்ட்டு தான். ஒரு சங்கேத மொழியில் இதுக்கு என்ன ஆன்சரு? ஏவா? கரெக்டா? கம்மு, ரன்னு, ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன லெட்டருன்னு கேட்குறான். கரெக்டா? ஓகேவா? ரைட். பேஜ் இப்படி போட்டிருக்கான், அதிலேருந்து எடுக்கணும் போல் இருக்கு. அப்படியே என்னது ஆன்சரு? டியா? ரைட். 3 அதிலேருந்து எடுத்துருக்கான். அப்போ அடுத்து ஈக்கு என்ன பண்ணும்? இங்கே இருக்கா? அட்டு. சரியாக போச்சு. ஓகே, கரெக்ட். அடுத்தது என்ன பண்ணியிருக்கானுங்க? அப்படியா? +3 பேட்டர்ன் +3 எதாவது ஏபிசிடி எழுதிட்டு பார்த்தீங்கன்னா புரியும். 0னா என்னது? அதே நம்பர், அதே எழுத்து. அப்புறம் -2 வெரி குட். அடுத்தது நீளம் பச்சை எனவும். சரி, ரைட். அதெல்லாம் வேண்டாம். எனில் முடியின் நிறம். அப்படின்னா என்னது? முடியோட நிறம்னா கருப்பு. போனவனா டிக் பண்ணிடணும். அப்படியா? என்னது? கருப்பு என்ன எடுக்கணும்? வெள்ளை தான் எடுக்கணும். வெரி குட். அங்கே பண்ணிடுவோம் பார்த்தோன்னே. ரொம்ப அதான் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஜோஸில் இருக்கக்கூடாது, மனசு விட்டுறக்கூடாது. எல்லாம் இருக்குது. புத்தகம் என்பது கணினி. சரி, விட்டுருங்க. நீ டெல்லிக்கு எதில் பயணம் செய்வாய்? எதில் போவோம்? ட்ரெயினில் போவோம். ட்ரெயினுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ரயில் என்றால் மாட்டு வண்டி.
கேவலமாக இருக்குமா பார்க்குறதுக்கு? அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அவன் சொல்லியிருக்கிறத வச்சு தான் எழுதணும். கணினியா? இந்த தப்பும் பண்ணுவோம். நேற்று அதுதான் சொன்னேனே. கணினி என்பது தான் ரயில். ரயில் என்பது என்னென்னு எழுதணும்? மாட்டு வண்டி. இந்த தப்பும் பண்ணுவோம். நேற்றே சொன்னேன் எதுவும் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ரைட். அங்கே உஷாராக இருக்கணும். இங்கே நம்ம தப்பு பண்ணக்கூடாது முன்னா தப்பு பண்ணுவேன். யதார்த்தமாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணால் ஆன்சர் வந்துடும். நீளம் கருப்பு சரி ரைட்டு. நீ பார்ப்பதற்கு பயன்படுவது என்னது? கண் என்றால் காது. அங்கே ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்து ஆன்சர் போடுங்க. இந்த மாதிரி போட்டுறாதீங்க. நீ கை நாட்டு வைப்பது எதை கொண்டு? எதை? கட்டை விரலுக்கு தலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பார்த்த ரீசனிங் பார்த்தோம்ல, இது மாதிரி தான் வரணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி அவன் வேறு எதை வேணாலும் கேட்பான். சரியா? இப்போ ஒரு 4 பன்னி படத்தை போட்டுருவான். சரியா? 5ஆவது ஒரு பூனை படம் இருக்கும். அடுத்து திரும்ப 4 பன்னி படம். 5ஆவது ஒரு கேப் விட்ட என்ன வருன்னு கேட்பான். புரியுதா? அப்படி கூட கேட்பாங்க. அது மாதிரி பேட்டர்ன் படம், ஏதாவது ஒரு படம் இந்த ஜன்னல் மாதிரி போட்டுருவான். ஒரு ஜன்னல் மட்டும் வித்தியாசமாக போடுவான். இதில் வித்தியாசமான ஒன்று எது? பேப்பர்லாம் வரும்ல, அது மாதிரிலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம். நீ அங்கே கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு நான் முன்னாடி வந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது யோசிக்கணும். அவ்வளோதான். சரியா? ரைட். மூளை வேலை செய்தா? நல்ல மனப்பாடம் பண்ணி அப்படியே வாங்கி எடுக்கிறியான்னு செக் பண்ணுறான். வேறு ஒன்றும் இல்லை.